பிரியங்கதரா நன்றிப்பா நன்றிப்பா ஸ்தோத்திரம். நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன காரியத்துக்காக தேவனிடத்தில் தேவன் விரும்புகிற காரியங்களை நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை நிறைவேறினாலும் அதில் சில நேரங்களில் சமாதான குறைவுகள் ஏற்பட்டு விடுகிறது. தேவன் அவர் சொல்கிற வேதம் சொல்லுது, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதோடு கூட அவர் வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. சமாதானமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அதனால் தேவன் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆறுதல் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நன்றிப்பா. ரபசந்து ரியங்கராபா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. அதனால் எலிசா கேட்ட வரங்களை எலியா எடுத்து கொள்ளப்படும் போது அங்கே எலிசாவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆனதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை வாஞ்சிப்பீர்களானால் அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக செய்து கொடுப்பார். ஜான் ஜேக்கப்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, என்னுடைய பெயர் ஜான் ஜேக்கப். என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை. எனக்காக ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பிரதர், ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியலன்னா ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தவறுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை விட்டுருங்க. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் வைராக்கியமாய் ஜெபிக்க முடியும். நம் வேதத்தில் பார்க்கிறோம், சிங்கக்கெபியில் போடப்பட போகிற தானியேலை பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் செய்தது போல 3 வேளை ஜெபித்தார். ஆமீன். அதுவும் வைராக்கியமாய் ஜெபிக்கிறார். தாவீதை பார்க்கிறோம், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அதிகாலையில் தேவனை கூப்பிடுகிறவர், சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்று வேதம் சொல்கிறது. ஆமீன். அதே போல் நம் ஆவியில் பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை தேடுவதை நிறுத்தவே மாட்டோம். ஆமீன். எவ்வளோ வறுமை, எவ்வளோ பசி, பட்டினி எதுவாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவதை நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், தேவன் விரும்பாத காரியம், இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது காலையில் 11 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். 30 நாளாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போ 2 நாள் முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் தாவீதை குறித்து பார்த்தோம், இன்னொரு நாள் எஸ்ராவை குறித்து பார்த்தோம். எஸ்ரா பரிந்து பேச செய்கிற ஒரு ஜெப வீரராக இருக்கிறார். அநேகருக்கு உதவியாளராய் அவர் இருக்கிறார். உதவி அப்படின்னு தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அருமையான பிரதர் ஆண்டோக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஊழியங்கள் எப்படி இருக்குது? உங்களுடைய வேலைகள்லாம் எப்படி இருக்குது? நன்றி. ரிபஷந்து ரியாங்கா தரா. எப்படி நம்ம ஊழியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா என்பதை ஒரு டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் ஆண்டோ பிரதர் இது வரைக்கும் என்கிட்ட நீங்கள் பேசலை, என் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்கு அது பலனாக இருக்கும், தரிசனத்துக்கு அது உதவியாக இருக்கும். ஆமீன். நன்றி. ரிபஷந்து ரியாங்கராபா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ரிபஷந்து நலமையா. பிளஸ்ஸிங்ஸ் த்ரூ யுவர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர். அதனால தான் ஆவியானவர் உங்களோடு கூட ஐ ஸ்பீக் யூ ஐயா, ஐ எம் நாட் இன் இந்தியா. ஓகே பிரதர், பரவாயில்ல. வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து தேவ திட்டத்தையும் தேவ ஆலோசனையும் வழங்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிறது எதுவும் விருதாவாக ஆயிடக்கூடாது. இன்றைக்கி அந்த ஏற்ற காலத்தில் நம்ம வார்த்தைகளை கொடுக்கும்போது அவர்கள் அந்த கனிகளை தேவனுக்கென்று கனியுள்ள வாழ்க்கை வாழ நான் அது பெரும் உதவியாக இருக்கும் என்பதை நான் தீவிரமாக இருக்கிறேன். அதனால் என்னோடு என் ஜெபத்தில் வாஞ்சை உள்ளவர்கள், என் ஊழியத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, பேசுகிறார் பாஸ்டர் மூலியமாக அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா என்னோடு கூட பேசுங்க. நான் ஆண்டோ பிரதற்காக சொல்ல பொதுவான விஷயமாய் சொல்லுகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நான் சொன்ன மாதிரி